Global Literature, second poem, Telephone Conversation by Vowel Soyinka. ஸோ வோல் சயின்காவோட ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் தான் இந்த போயம். நம்ம போயம் லைன்ஸோட இதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன், தி ப்ரைஸ் seemed reasonable location. Indifferent, the landlady swore she lived off premises. ஸோ ஓகே, இந்த போயம் எதை பற்றினது, யாருக்கு இடையில உள்ளது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு டெலஃபோன் கான்வர்சேஷன் தான். யாருக்கும் இடையில அப்படின்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் மேனுக்கும் ஒரு லேண்ட் லேடிக்கும். லேண்ட் லேடினா யார் அப்படின்னா ஹவுஸ் ஓனர். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை பற்றினது தான் இந்த போயம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு தெரியுது இந்த போயமை வந்து யார் பிகின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அந்த கான்வர்சேஷன் யாரோட பிகின் ஆகுது அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்கன் மேன். அந்த ஆஃப்ரிக்கன் மேன் சொல்கிறாரு, இந்த ப்ரைஸ் இன் ரீசனபிள் லொக்கேஷன் அப்படின்ட்டு. அதாவது அந்த ப்ரைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வீடை வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், அப்படி இல்லைனா வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரேட்டை பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த ரேட், அந்த ப்ரைஸ் இவருக்கு எப்படி இருக்கா, ரீசனபிளாக இருக்குது. ரீசனபிள்னால் என்ன, ஓர்த்தாக இருக்குது. ஓகே, இந்த ஹோமுக்கு இந்த ப்ரைஸ் ஓர்த்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட், அதாவது ப்ரைஸ்லாம் ஓகே தான், பட் லொக்கேஷன் எப்படி இருக்கான், அவருக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு, இன்டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. தென் the landlady swore she lived off premises. அந்த லேண்ட்லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அதே வீட்டில் வந்துட்டு இருக்கிறது கிடையாது. அதாவது மேலேயோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறது கிடையாது. இந்த வீடு ஒரு பக்கம், அவங்க வேறு, அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன், but self-convention, madam, I warned. I hate a wasted journey. I am African. Silence, silenced transmission of persuased good breeding. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு இவரை இன்ட்ரோ பண்ணுறாரு எப்படின்னா, ஐ ஆம் ஆஃப்ரிக்கன், நான் ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்ட்டு அவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு இவரை பற்றி. அப்படி சொன்னதுமே அங்கே ஒரு சைலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைலன்ஸ் வந்துட்டு இவருக்கு ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுது. அது என்ன ஃபீலிங் அப்படின்னா, voice when it came in, lipstick coated, long gold, cigarette holder piped, caught I was foully. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் அந்த ஒரு சைலன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆஃப்ரிக்கனோட மனசில் என்ன கொண்டு வருதுன்னா, இந்த லேண்ட்லேடி வந்துட்டு நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சன், அப்படி இல்லைன்னா இவங்க நல்லா ப்ராட்டப் ஆகியிருக்காங்க, நல்லா வளர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் எப்படி பேசணும்னு தெரியுது, அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு சைலன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவர் ஃபஸ்ட்டு நினைக்கிறாரு. ஸோ அதை தான் லிப்ஸ்டிக் கோட்டட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, லாங் கோல்டு அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி நினைக்கிறாரு. தென் அந்த லேண்ட்லேடி சொல்கிறாங்க, ஹவு டார்க், ஐ ஹேட் நாட் மிஷைட், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க், பட் தென் டி. ஸோ அந்த லேண்ட்லேடி கேட்குறாங்க, ஹவு டார்க், நீங்கள் எவ்வளோ டார்க்கு. டார்க் அப்படின்னா அவரோட ஸ்கின் கலரை சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்கிறீங்க அந்த மாதிரி. ஹவு டார்க், ஐ ஹேட் நாட் மிஷைட், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க், நீங்கள் லைட்டாக டார்க்கா இல்லை ரொம்ப டார்க்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பர்சன் அவர் ஒரு வீடு வேணும். ஸோ அதுக்காக அந்த லேண்ட்லேடிகிட்ட பேசும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை எப்படி இருக்குது, ஹவு டார்க் அப்படின்ட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன், but then a stench of rancid breath of public height and speak. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட்லேடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லிப்ஸ்டிக் கோட்டட் அப்படின்னு சொன்னார். அதாவது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் டக்குன்னு இது எப்படி அந்த ஒரு அவரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா, அவங்கள என்னன்னு சொல்கிறாரு, ஸ்டென்ச். அவங்க வந்துட்டு ஸ்டென்ச் அப்படின்னா பேட் ஸ்மெல், அவங்களோட வாயிலேருந்து வருகிற வார்த்தைகளை வந்துட்டு மீன் பண்ணுறது தான் அந்த ஸ்டென்ச் அப்படின்ட்டு. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, ஹவு டார்க். ஸோ இந்த ஒரு வேர்ட்லேருந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு விமன் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் ஆகுது, அதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆஃப் rancid breath of public height and speak, red boot, red pillar box, red tired omnibus, quenching star. It was real, shamed by ill-mannered silence, surrounded, pushed dumb, found to beg simplification. ஸோ இப்போ அவங்க கொடுக்குற அந்த ஒரு சைலண்ட்டை இவரை வந்துட்டு என்னவா திங்க் பண்ண வைக்கிது அப்படின்னா, இவங்க எப்படிப்பட்ட ஒரு விமன், அதாவது இல் மேனர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு மேனரிசமே தெரியலை அப்படின்ட்டு இவரை சேஞ்ச் பண்ணுது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருந்து. ஸோ அந்த கான்வர்சேஷன் போக 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 அந்த விமனை பற்றின ஒரு தாட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது இவருக்கு. ஏன்னா அவங்களோட அந்த ஒரு ரிப்ளைஸ்லாம் எல்லாமே அப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்,
Considerate she was, varying the emphasis. Are you dark or very light? Revelation came. You mean like plain or milk chocolate? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டார்க்காக, அதாவது ரொம்ப டார்க்காக இல்லை லைட்டான்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு மாங்க் பண்ணுற மாதிரி, அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்காங்க. plain or milk chocolate அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்களா அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவங்க கேட்குற அந்த ஒரு கொஸ்டின் எப்படியாட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம ஏடிஎம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏடிஎம்மில் இப்போ வந்துட்டு பணம் எடுக்கணும் அப்படின்னா எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் இன்னும் ப்ரொசீட் பண்ண நினைக்கிறீங்களா இல்லை போதுமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு பணம் இன்னும் வேணும் அப்படின்னா எஸ் கொடுப்போம் அல்லது நோ கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டினாட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ட்டு இவரோட தாட் இது. ஓகே, இவர் வந்துட்டு நினைக்கிறாரு டார்க் ஆர் லைட் டார்க் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டினாக கேட்குறீங்க. ஒரு லேண்ட்லாடி வந்துட்டு பேசுகிற ஒரு டோன் இது கிடையாதுல்ல அப்படின்ட்டு இவரோட மனசில் இவர் நினைக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் லைன், her accent was clinical, crushing in its light. அந்த லேண்ட்லாடியோட ஆக்சென்ட் அப்படின்னா உச்சரிப்பு, அவங்க இங்கிலீஷ் பேசுகிற அந்த ஒரு டோன், அந்த ஒரு ஸ்டைல் எப்படி இருக்குன்னா கிளினிக்கலாக இருக்குது. கிளினிக்கல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எதுக்குன்னா ரொம்ப ஸ்டைலாக பேசுகிறதும் ரொம்ப கிளியராக பேசுகிறதும், அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் கிளினிக்கல் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் சொல்கிறாரு அவங்களோட வேர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கா, கிளினிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு. Impersonality, rapidly we have length adjust. I chose West African sepia. ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, நீங்கள் டார்க்கா லைட் டார்க்கா நீங்கள் எங்கே உள்ளவங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரிவீல் பண்ணுறாரு இவர் யார் அப்படின்னா ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் சிற்பியா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் தான், நான் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் மேன் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் as after thought down in my passport, silence for spectrospec, fight of fancy till truthfulness staged her accent, hard on the mouth piece. What's that? Conceding, don't know what that is. ஸோ இவர் இந்த ஆஃப்ரிக்கன், நான் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களோட அந்த ஒரு டோன் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிட்டான். இது வரைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசின அந்த ஒரு ஆக்சென்ட், அந்த ஒரு கிளியர் பியூட்டிஃபுல்லான ஆக்சென்ட் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹார்டாட்டு சேஞ்ச் ஆகுதான். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட்ஸ் தட் கன்சீடிங், டோன்ட் நோ வாட் தட் இஸ். என்னது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு வெஸ்ட் அமெரிக்கனா, வெஸ்ட் சைடில் இருக்கிற அமெரிக்கனா, நீங்கள் ரொம்ப டார்க்காக, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை வந்துட்டு இவங்க வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க. தென் லைக் ப்ரூனெட்டி, that's dark isn't it, நீங்கள் வந்துட்டு ரொம்ப டார்க் அப்படி தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் லைன், not altogether facially, not altogether facially I am brunette, but madam you should see the rest of me. அப்போது இதுக்கு வந்துட்டு ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் வந்துட்டு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட் ஆல்டுகெதர் ஃபேஷியலி ஐ எம் ப்ரூனட், எல்லா மாதிரியும் இல்லை, நான் ஃபேஸில் வந்துட்டு டார்க் தான், பட் ரெஸ்ட் ஆஃப் மை பாடி, என்னோட உடம்புல இருக்கிற மற்ற பார்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ டார்க் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, பாம் ஆஃப் மை ஹேண்ட், சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட். பாம்னா என்னென்னா உள்ளங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளங்கை, அதான் பாம் ஆஃப் மை ஹேண்ட். அப்புறம் சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட், சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட்னால் பாதத்தோட அடிப்பாதம். அப்போ என்னோடய உள்ளங்கையும் பாதத்தோட அடிப்பாதமும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கருப்பாக இல்லை அப்படின்ட்டு ஒரு மாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாட்டு இவர் வந்துட்டு இதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைனில், ஆர் அ peroxide blend, friction caused, foolishly madam by sitting down has turned. ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, foolishly madam by sitting down has turned my bottom raven. raven வந்துட்டு இங்கே எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, raven அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் க்ரோ. ஓகே, அந்த காக்கா ரொம்பவுமே டார்க் கலர் லைன், பிக் சைஸாகவும் இருக்கும். ஸோ that much black அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. my bottom raven black, my bottom raven black, one moment madam sensing. then என்ன சொல்கிறாங்கன்னா, her receiver roarly on about my ears madam, I pleaded, would not you rather see yourself. ஸோ அந்த லாஸ்ட் லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். would not you rather see yourself, நீங்கள் உங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. இது என்ன மீனிங் அப்படின்னா,
உங்களுடைய பிஹேவியர் அந்த வே அவங்க எப்படி ஒரு பர்சனை ட்ரீட் பண்ணுறாங்க. வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்ட்டு அவர் சொன்னதுமே அவங்களோட அந்த லேண்ட் லேடியோட ஆக்சென்ட் ஆகட்டும், அந்த ஒரு அப்ரோச் ஆகட்டும், எல்லாமே உடனே சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ உங்களுடைய ஹார்ட்டை பாருங்கள், உங்களுடைய சோலை பாருங்கள். அது வந்துட்டு பியூராக இருக்குதா இல்லை இம்பியூராக இருக்குதா அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் இந்த லாஸ்ட் லைனில் would not you rather see yourself அப்படின்ட்டு இந்த ஆஃப்ரிக்கன் மேன் வந்து கேட்டு இந்த போயம் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ இந்த போயமில் ஓவல் சோயிங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எதை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பிளாக் பீப்புளோட ஒப்ரஷன்னா என்னென்னா தாழ்த்தப்படுறது, டிக்ரடேஷன், ரேசிசம் இன் எவ்ரிவேர். ரேசிசம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த ரேசிசம், இந்த ஒரு இம்பார்ஷியாலிட்டி. ஸோ இது வந்துட்டு இங்கே மட்டும் கிடையாது, அவங்க ஒயிட் பிளாக் மட்டும் கிடையாது, ஃபேட்டாக இருக்கிறாங்களா இல்லை ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறாங்களா, அப்புறம் ஈவன் ஜெண்டர் வச்சு கூட மேல் ஆர் ஃபீமேல் இதை வச்சு கூட இந்த ஒரு பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விதமாக தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க ஓவல் சோயிங்கா. உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருந்து அப்படின்னா, இந்த நரேஷன் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் குளோபல் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் போயம் வேணும், ப்ரோஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.